விடுங்க. ஏன் வேணாங்கிற? இப்படி பிடிப்பாங்க. வேற எப்படி பிடிப்பாங்களா? பச்சை புள்ள உடம்பு பக்குவமா பிடிங்க. 25 வருஷமா அடக்கி வச்ச ஆசை பிடிச்சா சும்மா உடும்படியா பிடிக்க வேணாமா? ஹலோ, எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரமா தான் வெயிட் பண்றது? ச்சே, சீக்கிரம் வா. ப்ளீஸ் ப்ளீஸ் வா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். போய் 3 நாள் ஆகுது. ஒரு ஃபோன். ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் பார்க்குறாங்க பாரு. வா ப்ளீஸ். கையெடு. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார். ஊருக்கு போய் ஃபோன் பண்றேன்னு சொல்லி ஏன் ஃபோன் பண்ணல? எங்க வீட்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. தெரியுமா, நீ பட லவ் பண்ணி தொலைச்சிட்ட. என் மனசு பட்ட படி எனக்கு தான் தெரியும். நீ இடத்துல இருந்தா உலகாரியா மாறி இருப்ப. நான் ஊருக்கு போனப்போ தெரிஞ்சிச்சு எங்க சொந்தக்கார பொண்ணை கட்டிக்கிறேன்னு. எங்க வீட்டில் ஒரே சண்டை. நீ பிசினஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி தான் போகணும்னு எங்க அப்பா அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் உன்னை பற்றி சொல்ல பயமாக இருந்துச்சு. அவங்க கோவனா தணிஞ்ச பிறகு நம்ம காதல் பற்றி சொல்லி நான் சம்மதம் வாங்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வருவாங்க. அடுத்த வாரம் வருவாங்க. இந்த அம்மா நான் பார்ப்பாங்க. அப்புறம் கல்யாணம் தான். எல்லாருக்கும் ஒரு நாள் தான் முதலிரவு, ஆனால் நமக்கு வருஷம் ஃபுல்லாக முதலிரவு தான். இந்த இடம் தான் சார். அந்த பொண்ணு இறந்தது இந்த இடம் தானே? ஆமாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி தலையில் அடிபட்டு தான் இறந்துருக்கு. பொண்ணு வரத காரணமா இல்லை யதார்த்தமாக நடந்ததான்னு தெரியலையா? சரி சரி வா, அந்த கடைக்காரன்ட்ட விசாரிப்போம். சரிங்க சார். யோ சார், இங்கே ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டால, அதை பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எவ்வளோ நாள் கடை வச்சிருக்கங்க? 2 வருஷமா வச்சிருக்கேன் சார். 2 வருஷமா கடை வச்சிருக்கோம். உனக்கு ஒன்றுமே தெரியாதா? தெரியாது சார். நீங்கள்லாம் சொன்னால் வழிக்கு வர மாட்டீங்க. உள்ள தூக்கி போட்டு லத்தி சார்ஜ் பண்ணால் தான் சரிக்கு வருவீங்க. கரெக்டாக சொல்லியாங்க. நடந்தது தானேயா? சார், நான் ஊருக்கு போயிருந்தேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். சரிங்க சார். ஏதாவது தெரிஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேனா? கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக சார். பயா எவனோ கொலை பண்ணுறா, அதுக்கு நம்மளை போட்டு கொடுக்குறாங்க. ஐயோ பழம் வருது. யோ, இங்கே நடந்த கொலையை பற்றி ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது சார். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்க? 4-5 வருஷமா வச்சிருக்கேன் சார். இங்கே தான் இருக்கா, ஆனால் எதுவும் தெரியாதுங்கிற? தெரியாது சார். இத்தனை நாளாக கடை லீவு சார். கடை லீவா? உனக்கு எதுவும் தெரியாது? தெரியாது சார். ஏதாவது விசாரணைனா நீ ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும். சரி சார். ஹலோ. சரி, ஓகே, சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் இங்கே பாரு. இங்கே இரு ப்ளீஸ். ஏய் இங்கே பாரு. சும்மா. ஏய், என்னாச்சு? நம்ம கல்யாணத்தை பற்றி பேச தான் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அப்பா அம்மா சேர்ந்துக்கிட்டு பெரிய கோடீஸ்வரி பொண்ணை தான் கட்டணும்னு சண்டை போட்டு அடிச்சு போட்டாங்க. 2 நாளாக சாப்பிடல, தூங்கலை. உன்னை பார்க்காம பித்து பிடித்த மாதிரி ஆகிப்போச்சு தெரியுமா? மனசுக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டு
வேறவோ கூட கல்யாணம் நினைச்சப்ப என் உசிரே வெறுத்து போச்சு தெரியுமா? என் வாழ்க்கையிலே வசதி விசுதுனா அது ஒன்னாலதான். உன்னை பார்த்து கதறி அழுதாதான் நிம்மதி. இந்த நிம்மதியிலே நான் செத்தா கூட கவலை இல்லை. கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. வாழ்ந்தா பொண்ணோடு இல்லை சாவோடுதான். ஐயோ, இந்த உலகத்திலே பொண்ணை தவிர எனக்கு யாருமே வேண்டாம். நீ மட்டும்தான் வேணும். ஏன் குழந்தை மாதிரி அழற? நான் உன் கூட தான் இருப்பேன், போதுமா? வாங்க சார், வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. வாங்க சார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கொலை நடந்து ஒரு வாரம் ஆகுது. மேல் இடத்துல இருந்து ஒரே டார்ச்சர் மேல டார்ச்சரா இருக்கு. குற்றவாளிகளை சீக்கிரம் பிடிக்க பாருங்கயா. ஓகே சார். வாங்குற சம்பளத்துக்கு இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்களாம் எதுக்கியா வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சீங்களா? வர வர உங்க போக்கே சரியில்லை மாப்ள. தங்கச்சியை ஒழுங்கா வச்சு சந்தோஷப்படுத்த முடியாத உங்களால? நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். பிசினஸ் பிசினஸ்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க. ஒரு ஃபோன் கூட பேச முடியாத உங்களால? என்ன மாப்ள, பயந்துட்டீங்களா? நீங்க 2 நாளா ஃபோன் பண்ணலன்னு சொல்லி தங்கச்சி வருத்தத்துல இருக்கா. போங்க, வாங்கடா வாங்கடா போலாம். ஹாய் டார்லிங். ஏன் 2 நாளா போன் எடுக்கல? போன் எடுத்தா வேலை கெட்டுரும். என்னை விட உங்களுக்கு வேலை தான் முக்கியமா? அதுக்கு தான் இப்போ ஓடி வந்தீங்களா? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா நான் குளிக்க போறேன். நைட்ல வாந்தியும் மயக்கமும் வர மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத. நம்ம டாக்டர் பார்த்து பேசுவோம். வணக்கம் மேடம். வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. ஹாய். என்னம்மா செய்யுது? வாந்தியும் மயக்கமும் வர மாதிரி இருக்கு டாக்டர். வாங்க ஒரு செக்அப் பண்ணிடலாம். ஐயோ, என்ன ஆச்சோ? சரி, எது வந்தாலும் சரி,